ஓரளவுக்கு மன நிம்மதி பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்து நேரடி பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறதால ஓரளவுக்கு மன திருப்தி, ஓரளவுக்கு நம்மளுக்கு தொழிலில் வேலை செஞ்சு வந்த வியாபாரத்தில் ஓரளவுக்கு வெற்றி தந்து லாபத்தையும் தருகின்ற அமைப்பு. தந்தை சார்ந்த விஷயத்தில் உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். தந்தை உறவு என்று சொல்லக்கூடிய தந்தையாகட்டும் மாமனாராகட்டும் எல்லாருமே தந்தை ஸ்தானம் தான். அவங்களுடைய உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணுமா இந்த நேரத்தில். ஆணானா இருக்கட்டும் பெண்ணானா இருக்கட்டும், வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கட்டும் காலம். உஷ்ணம் சார்ந்த வியாதிகளும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். பிள்ளைகளாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். சின்ன சின்ன கருத்து இப்போ பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவர் 5ல் வந்துட்டாவே போதும். சூரிய பகவான் இடம்பெயர்ந்துட்டு ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் அதிபதியும் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நீச்சகதி பெற்று வெளியே வந்துட்டாவே அவரும் மேஷத்துக்கு வரும்பொழுதெல்லாம் உங்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு வெளியே வந்து நீங்கள் சரி பண்ணிடணும். டைட்டாக இருந்த மேலதிகாரி பிரச்சனை, கடன் தொல்லை, இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் வெளியே வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன்ப்பா, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மைண்டெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். தனுசு பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் தொடங்குகின்ற மாதமாகும். ஒரு தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு நடந்த பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. என்னவோ அந்த 2025 சொன்னாங்க, பிறந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்துடும். எத்தனையோ ஜோசிகார் சொல்கிறேன் தனுசு இனிமேல் வெல்லும், அள்ளி கொடுக்கும் அப்படின்னு. பொறுமையாக தான் வரும். நாம் எதையுமே செய்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு விதைத்தால் தான் வினை கிடைக்கும். அதுக்கான பயிர் முளையும் அதுக்கப்புறம் தான் நெல் அறுவடை பண்ணணும். நாம் எதனா ஒரு வேலை செய்யணும். அதுக்கான வேலையை நாம் செய்தால் தான் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் சாமி. சும்மாவே இருந்துட்டால் எதுவும் கிடைக்காது. லாட்ரி யோகங்களாக கூட அதுக்கு லாட்ரி சீட்டு வாங்கினா தான் கிடைக்கும். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு இந்த சித்திரை மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1 முதல் 31 தேதி வரைக்கும் நம்மளுக்கு வழிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இறைவன் வகுப்பாரா? நல்லது நடக்குமா? நல்லது தாங்க நடக்க போகுது. வாழ்க்கை தன்மையில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்களை நாம் தாழ்ந்து வரப்போகிறோம். இந்த சித்திரை மாதம் முதல் தேதியே 4ஆம் இடத்துல இருந்து வந்த கிரகங்கள், அதாவது 1 2 இல்லை 5 கிரகங்களின் கூட்டமைப்பால் இருந்து வந்த பிரச்சனை, சூரியன், ராகு, சுக்கிரன், சனி, புதன் எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 4ஆம் இடத்துல இருந்து கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சுட்ருக்கு. உடல் சார்ந்த விஷயமாகட்டும், மனசு சார்ந்த விஷயங்களாகட்டும். அர்த்தாஷ்டம சனி அல்லவா, அதாவது பாக்கிய சனி என்று கூட சொல்லலாம். இதை ஒரே வார்த்தை சொல்லலாம், இதை பாக்கியமாக கூட பார்க்க போகிறார். அவருடைய பார்வையால் நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இருக்கும். நன்மை எடுத்துக்கொண்டால் இது நன்மை, தீமையாக எடுத்துக்கொண்டால் இது தீமை. நாம் எடுத்துக்கிற பொருளில் தான் இருக்குது. நம் வாழ்க்கை தரம் உயர வேணும்னா கண்டிப்பாக உயரும் சாமி. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த மாதம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவான் இடந்து பெயர்த்து முதல் தேதியிலிருந்தே இடம் பெயர்ந்துடுவார். அவர் உச்சம் பெற்று நமக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதி. அவர் உச்சம் பெறுவதும் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது, அதுதான் நம்மளுக்கு பெரிய மைனஸு. அவரும் இடம்பெயரக்கூடிய காலம். இப்போ தனுசு ராசிக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வந்து ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவதை கண்கூடாக ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்று நேரடி பாவரியாக 2ஆம் இடத்துல கடன் சார்ந்த விஷயங்களோ அல்லது நோய் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துன்னே இருக்கும். அந்த தொந்தரவு விலகிறதுக்கான காலம் இப்பொழுது வந்து கொண்டிருக்குது. அதுக்கான அமைப்பெல்லாம் வருதுங்க, பயப்பட தேவையில்லை. எல்லாமே கொஞ்சம் காலம் தாண்டி வர தான் எல்லாத்தையும் நாம் முறியடிக்க முடியும். காலம் செய்யக்கூடிய வேலை எல்லாமே காலம், அதாவது எப்படி சொல்கிறது, காலம் தான் நவகிரகங்கள் தான் இறைவன் வேறு யாரும் இல்லை, அவங்க தான் படைச்சிருக்காங்க. சரியாக மூமெண்ட்டில் நம்ம எல்லாரையும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கிரகங்கள் அதுக்கேற்றாற்போல் சுழண்டு கொண்டு வருகிற காலத்தில் நல்லதும் கெட்டதும் நம்மளுக்கு நடந்து கொண்டு இருக்குது. இந்த பாதை நம்மளுக்கு தெளிவான பாதையை காட்டணும். இந்த ஒரு மாதங்கள் நாம் கடந்து செல்லும் பொழுது தெளிவான பாதையை தனுசு ராசிக்காரங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கான காலம் வருது. ஓரளவுக்கு மன நிம்மதி பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்து நேரடி பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறதால ஓரளவுக்கு மன திருப்தி, ஓரளவுக்கு நம்மளுக்கு தொழிலில் வேலை செஞ்சு வந்த வியாபாரத்தில் ஓரளவுக்கு வெற்றி தந்து லாபத்தையும் தருகின்ற அமைப்பு. தந்தை சார்ந்த விஷயத்தில் உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். தந்தை உறவு என்று சொல்லக்கூடிய தந்தையாகட்டும் மாமனாராகட்டும் எல்லாருமே தந்தை ஸ்தானம் தான். அவங்களுடைய உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணுமா இந்த நேரத்தில். ஆணானா இருக்கட்டும் பெண்ணானா இருக்கட்டும், வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கட்டும் காலம். இந்த நேரத்தில் அவங்களுடைய தொந்தரவுலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு தான். 5 என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் இடம்பெயர்ந்து உச்சம் பெற்று நேரடியாக 11ஆம் இடத்தை பார்க்கறதும், 4ஆம் இடத்துலேருந்து 5 கிரகங்களின் கூட்டமைப்பு தொழிலை பார்க்குறதும், ஓரளவுக்கு தொழிலை போட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறதும், 24 மணி நேரம் உழைச்சா கூட பத்தாதா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு போட்டி பொறாமை எல்லாம் அதிகரிச்சிருக்கும். இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமா,
இதில் போட்டால் எடுக்க முடியுமா, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இப்போ நாம் ஒரு நேர்பாதையில் செல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வைக்கு நாமளே அதை தயார் செய்து கொள்ளுவோம். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்க கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ நம்மளுக்கு தொந்து கொண்டே இருப்பார். அடிவயிறு பிரச்சனை எப்போவுமே இருக்கும். உஷ்ணம் சார்ந்த வியாதிகளும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். பிள்ளைகளாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். சின்ன சின்ன கருத்து இப்போ பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவர் 5ல் வந்துட்டாவே போதும். சூரிய பகவான் இடம்பெயர்ந்துட்டு ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் அதிபதியும் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நீச்சகதி பெற்று வெளியே வந்துட்டாவே அவரும் மேஷத்துக்கு வரும்பொழுதெல்லாம் உங்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு வெளியே வந்து நீங்கள் சரி பண்ணிடணும். டைட்டாக இருந்த மேலதிகாரி பிரச்சனை, கடன் தொல்லை, இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் வெளியே வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன்ப்பா, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன், மைண்டெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். ஓரளவுக்கு சமாளித்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க சுவாமி. எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு வெற்றி பெற்று வரத்துக்கான அமைப்புகள் தேடி வருது. செல்வங்களும் ஓரளவுக்கு சேரும் சாமி. ஒன்றும் பயப்படணும் அவசியம் இல்லை. போன மாதம் இருந்து வந்த பிரச்சனையை விட இந்த மாதம் கொஞ்சம் குறையிறதுக்கான காலம். பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அதெல்லாம் ஓரளவுக்கு விலகிறதுக்கான அமைப்பு. கணவன் மனைவியர் உறவில் இருந்து வந்த பிரச்சனை விலகிறதுக்கான அமைப்பு. மனசில் பாரமாக இருந்து வந்த பிரச்சனை, அதாவது தேவையில்லாத சொத்துக்கள் பிரச்சனை, இது மாதிரி எதனா இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வரலாம். விடுங்க, தொந்தரவான விஷயத்தை நாமளே ஏற்படுத்திடக்கூடாது. சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்குது சாமி. குரு பகவான் இடம்பெயராத வரைக்கும் இந்த மாதத்துலேருந்தே ஆட்டோமேட்டிக்காக அதுவே தெரியும், ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு மாதம் தான் நம்மளுக்கு இருக்குது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி நடந்த பிறகு ஓரளவுக்கு நம்மளுக்கு நன்மையை தரும் சாமி. இப்போ பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. நோய் நொடியிலேருந்து விடுபடுறதுக்கான அமைப்பாகவும் இந்த மாதம் இருக்குது சார். கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அதுக்கான பயப்பட தேவையில்லை. உயர்நிலை கல்விக்கு சின்ன சின்ன தடைகளாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் வரத்துக்கான காலமாகவும் இந்த காலம் ஏற்பட போகுது. பிரிவினை என்று சொல்லக்கூடிய பாக்கியம் என்னென்ன கிடைக்கலையோ, ஐயா வண்டி வாகனங்களை வாங்க முடியல, அதெல்லாம் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. ஏற்பாடு செய்கின்ற அமைப்பெல்லாம் வரப்போகுது. இப்போ ஏற்பாடு செய்ய போகிறோம். எல்லாத்துக்கும் அதுக்கான அமைப்பெல்லாம் தேடி வரப்போகுது. ராகு பகவான் இடம்பெயர்ந்து 3ஆம் இடத்துக்கு வந்துட்டு குருவோட பார்வை வாங்கும் பொழுதெல்லாம் இவங்களுடைய செயல் திட்டங்கள் ஃபயர் மாதிரி இருக்கும். இவங்களுடைய வேகம் எல்லாம் தடுத்து நிறுத்ததுக்கான அமைப்பிலே இருக்காது. தனுசு பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் தொடங்குகின்ற மாதமாகும். ஒரு தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு நடந்த பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. என்னவோ அந்த 2025 சொன்னாங்க, பிறந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்துடும். எத்தனையோ ஜோசிகார் சொல்கிறேன், தனுசு இனிமேல் வெல்லும், அள்ளி கொடுக்கும் அப்படின்னு. பொறுமையாக தான் வரும். நாம் எதையுமே செய்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு விதைத்தால் தான் வினை கிடைக்கும். அதுக்கான பயிர் முளையும், அதுக்கப்புறம் தான் நெல் அறுவடை பண்ணணும். நாம் எதனா ஒரு வேலை செய்யணும். அதுக்கான வேலையை நாம் செய்தால் தான் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் சாமி. சும்மாவே இருந்துட்டால் எதுவும் கிடைக்காது. லாட்ரி யோகங்களாக கூட அதுக்கு லாட்ரி சீட்டு வாங்கினா தான் கிடைக்கும். அது மாதிரி யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலமும் வந்து கொண்டு இருக்குது. இந்த மாதம் டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு சாமி. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தொந்தரவான விஷயத்தில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயும் இழுத்து போட்டு வச்சுருக்கேன் சாமி. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவீங்க. இந்த மாதம் வெளிவரக்கூடிய மாதம். பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பாகவும் முதல்லேருந்தே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஃப்ரீயாக இருவீங்க. ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, போன மாதம் இருந்து எப்படியோ சமாளித்து வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். இனிமேல் ஒன் பை ஒன் உங்களுக்கு நடக்கிறதுக்கான அமைப்பு, நல்லது நடக்கிறதுக்கான அமைப்பு இந்த காலம். ஐயா, அது அர்த்தாசம சனியாக கூட இருக்கட்டும், அது நன்மையை செய்திருந்தால் உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பார். நாம் எதையாவது தீமை செய்திருந்தால் மட்டுமே தீமை கொடுப்பார், தண்டனை கொடுப்பார். இல்லை என்றால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் என்னவோ அது மொத்தத்தையும் கிடைக்கிறதுக்கான அமைப்பு தான் இந்த அர்த்த அஷ்டம சனி. என்னென்ன மன உளைச்சல்கள், அந்த 8 மணி நேரம் வேலை செய்யணும்னா 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கான காலம் ஏற்படும். அதாவது ப்ரெஷர், டைட்னஸ், தடை கொடுத்து அதுக்கப்புறம் கடைசி போராடி தான் நாம் வெற்றி பெறணும். வெற்றி என்பது உறுதி, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் தடையை கொடுத்தது உடைச்ச பிறகு தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சித்திரை மாதமே அதுலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. சண்டை சச்சரவு, தொந்தரவான விஷயம், குழந்தைகள் நம்மளுக்கும் பசங்களுக்கும் பிரச்சனை, உடம்புல சுகம் கட்டுறது, இதெல்லாம் 4ஆம் இடத்துல சனியோட சூரியன் தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி தொந்தரவான விஷயம். தந்தையாருக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தால் அதை கூட விட்டு விலகிறதுக்கான அமைப்பு. சுகம் என்று சொல்லக்கூடிய வேலை சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனை, வேலை அமைப்பில் இருந்து வந்த மேலதிகாரி பிரஷர், இல்லை வேலை ஆட்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபட்டு வெளியே வர போகிறீங்க. புதிய ஆஃபீஸ் தொடங்கலாமா, இந்த எண்ணங்கள்லாம் இந்த மாதமே உருவாகிடும். அதுக்கான வேலை திட்டங்கள் இதுமான்னு அதனால நடக்கும். குரு பயிற்சிக்கு முன்னே அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருமே குரு பயிற்சியே பார்க்கக்கூடாது. குரு பயிற்சி தானே சார்ந்த விஷயங்கள். தினமும் தான் கிரகங்கள் மாந்துக்கிட்டு இருக்கு, தினமும் தான் இடம்பெயர்ச்சி ஆகிட்டுருக்கு.
ஏன்னா ராசி விட்டு ராசி செல்லும் பொழுது அதுக்கான பாவகங்கள் வேலை செய்யும். இப்போ மேஷத்தில் இருக்காருன்னா மேஷத்துலேருந்து ரிஷபத்தில் இருக்காருன்னா ரிஷபத்துலேருந்து இடம்பெறக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கிறதால அந்த ஒளி என்பது கண்டிப்பாக கிடைக்க அமைப்பு. அதுக்கான ஒளிகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா என்னென்ன தேவைகள் இருக்குதோ அவையெல்லாம் பூர்த்தி செய்யப்படும். கோள்களின் சாரம் என்பது எந்தெந்த இடத்துல சாரம் பூசாமல் இருக்குதோ அந்த இடத்துல சாரம் நம்ம மேசரி மாதிரி சாரம் போட்டு பூசிடுவாங்க, அவ்வளோதான். எது எது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கோள்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நாம் வெளிவந்துடுவோம். அவங்க பார்வையிலேருந்து என்னென்ன கொடுக்கணுமோ அவங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் போவாங்க. நன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர போகிறதால தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதம் இறுதிக்குள்ளே அதிகரிக்கக்கூடிய காலம் வரும் சுவாமி. ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் ஒன் பை ஒன் நம்மளுக்கு வெளியூர் பயணங்கள் இந்த மாத தொடக்கமே ஆரம்பமே நம்மளுக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் படிப்படியாக குறையறதுக்கான அமைப்பு. வெளியூரில் நான் போகலாம், நான் வெளிநாட்டுக்கு போகலாமா சுவாமினா கண்டிப்பாக போகலாம். உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்பு இந்த மாதமே கிடைக்கும் சுவாமி. வெளிநாடு உத்தியோகமோ வெளியூர் பயணமோ நம்மளை எடுத்து வேலைக்கு போகிறோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதம் சாமி. பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்க. ஒரு முறைக்கு ஏன்னா ஞாபக சக்தியும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சனியோட சூரியன் ராகுவோ சுக்கிரனோ தொடர்பு கொண்டால் ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பகவான் நம்மளுக்கு வேறு 6ஆம் இடத்துல மறையிருத்தோம். ராகு கேதுக்கள் வேறு 7ஆம் இடத்துல பீடிக்கப்பட்டது. ஏற்கனவே நம்மளுக்கு 4ம் 10ம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பீடிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேது தோஷங்கள் விலகினாவே 80% நீங்கள் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. தடையான விஷயங்கள் விலகுவதே ஒரு பெரிய நன்மையை தரும் என்று சொல்கிறோமில்ல, அந்த தடையெல்லாம் விலக போது இந்த மாதமே ஓரளவுக்கு தனுசு பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் தொடக்கமே மன நிம்மதி தருகின்ற மாதமாகவும் வருமானம் தருகின்ற மாதமாகவும் லாபம் தருகின்ற மாதமாகவும் இருக்க போதையா. வேலையாகட்டும் குழந்தையாகட்டும் குழந்தை சார்ந்த விஷயங்களும் திருமணத்துக்கான நாள் குறிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ எடுக்கக்கூடிய காலம். திருமண பந்தம் உருவாக்கலாம், திருமண விஷயங்களை பேசுறதுக்கான அமைப்பெல்லாம் இனி தேடி வருகின்ற அமைப்பு தான். ஒன் பை ஒன் தேடி வரத்துக்கான காலம் இப்பொழுது உருவாகி கொண்டு வருது. எல்லாம் ஒரு எலிஜிபிள் என்று சொல்கிறோமில்ல, இனிமேல் நம்மளுக்கு எல்லா விதமான எலிஜிபிளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மாதமாக சித்திரை மாதம் இருக்க போகுது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி அதாவது முருகப்பெருமான் துறையுண்டு அந்த திருப்போரூர் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடையான விஷயங்கள் அனைத்தும் அந்த கந்தசாமியை வழிபடுங்க. திருப்போரூர் திருமுருகனை உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடையான விஷயங்கள் அனைத்தும் விலகும், நோய் நொடிகள் விலகும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.